அன்பின் திருக்குலமே, இறை இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குலமே, இறை இயேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறைவுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறை குலமை எழுவோம், இறையரசை அமைப்போம், மறைவுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனை பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனை பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறைகுலம் அமைப்போம். இறைகுலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறைவுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். திருப்பலி கருத்து. அந்தோணி சுதான், அமளி, ஜெயசெல்வி இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடலுள்ள சுகத்திற்காகவும், பிள்ளைகள் செய்யும் பணிகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், பேத்திகள் இருவரும் ஞானத்திலும் இறை அன்பிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கவும் இத்திருப்பலி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் பேரன்பும் தூய நல் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, இந்த திருத்தலம் உங்களை பெரும் மகிழ்வோடு வரவேற்கின்றது. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். இந்த வார்த்தையானது இந்த திருத்தலத்தின் ஒவ்வொரு இடத்திலும் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவரை நம்பி வந்திருக்கின்றோம். கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதுதான் நமது நம்பிக்கை. கடந்த ஆண்டுகளிலே ஆண்டவர் நிறைவான ஆசீரை நமக்கு கொடுத்திருந்தார். சிறப்பாக இந்த புதிய ஆண்டினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியாருடைய திருப்பாதத்தில் அவருடைய கரங்களில் ஏந்தி இருக்கக்கூடிய குழந்தை இயேசுவிடம் நம்மையே நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். அருளும் ஆற்றலும் வல்லமை நிறைந்த கடவுள் நம் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்துவார் என்பதே இந்த நாளிலே நாம் உணரக்கூடிய அற்புதமான ஒரு காரியம். இன்றைய முதல் வாசகத்தில் யோவான் நாம் ஒவ்வொருவரும் அன்பினால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், அன்பு என்ற வார்த்தையிலிருந்து நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். கடவுளை முழுமையாக அன்பு செய்யவும் நம்மோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை அன்பு செய்யவும் அழைக்கப்படுகிறோம். அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தான் நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம்.
ஆயிரில்லா ஆடுகளைப் போல இருந்த மக்கள் மீது ஆண்டவர் பரிவு கொண்டார் என்று சொல்லி நாமும் பலவிதமான சுமைகளோடு, பாரங்களோடு, கண்ணீரோடு, வேதனையோடு இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம் மீது பரிவு கொள்கிறார். ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் நமது கண்ணீரை துடைக்கின்றார். எல்லாம் அல்ல அந்த இறைவனிடத்திலே நம்மையே நம் முழுவதுமாக அர்ப்பணிப்போம். கண்களை மூடி கரங்களை குவித்துக் கொள்ளுவோம். மகா இரக்கமும் ஆச்சரியமும் நிறைந்த அன்பு ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான கல்வாரி திருப்பலியிலே முழு மனதோடு கலந்து கொள்ள இதோ உம் திருமுன்னால் நான் நிற்கின்றேன். ஆண்டவரே, என் குடும்பத்திலே ஏதாவது ஒரு அற்புதம் நிகழாதா, என் குடும்பத்திலே உமது வல்லமை நிறைந்திருக்காதா என்று சொல்லி ஏக்கத்தோடு வந்திருக்கின்றேன். உடல் உள்ள நோயினாலும் கவலையினாலும் கஷ்டத்தினாலும் கலங்கி போயிருக்கிறேன். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவரே, இதோ இந்த அற்புதமான நாளிலே உம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்துவதாக. எப்ராயிமே, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். இஸ்ராயேலே, நான் உன்னை மறந்து போய்விடுவேனோ? இதோ உம்முடைய அன்பு மக்களை, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திற்கு ஒரு தந்தையைப் போல, தாயைப் போல அழைத்து சென்றது போல இந்த புதிய வருடத்திலே புதிதாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையை தொடங்கி இருக்கின்றோம். ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும். எங்கள் குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக மாற ஆண்டவரே நீர் உடனிருந்து ஆசீர்வதித்தருளும். தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நாம் செய்த பாவ குற்றங்களுக்காக மனவருந்தி மன்னிக்க வேண்டும். கண்களை மூடி நாம் கடவுளுக்கு எதிராக செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான குற்றங்களை நினைவில் கொண்டு வருவோம். ஆண்டவர் மன்னிக்கும் தெய்வம், நாம் ஒவ்வொருவரையும் மன்னிப்பவர். ஆண்டவர் எவ்வளவாய் நம் மீது அன்பு கொண்டிருந்தும் நாம் அவருக்கு எதிராய் பாவம் செய்தோம். நம் பாவ சுமைகளை நினைவில் கொண்டு வந்து ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி,
உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோ போற்றுகின்றோ பாடுகின்றோ இறைவனே, வாழ்த்துகின்றோ வணங்குகின்றோ வழிபடுகின்றோ தெய்வமே. ஆராதனை 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 புரி மாட்சிப்படுத்துகின்றோம் யாம், மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறிக்கே 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 இறை தந்தை என்று போதித்தவனே, தந்தை என்று போதித்தவனே. உலகின் பாவம் போக்குபவனே, நீயும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவனே, எம்மை மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இரங்குமையா எம் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் 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 ஐயா, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சிக்கு விருப்பம் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உம்மக்களாகிய எமக்கு கொடையாய் வழங்கியுள்ளீரே. அவருடைய உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுடைய வாழ்வின் இன்னல்களிலெல்லாம் உம்முடைய பேருதவியை கண்டுகொள்ளவும் செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்த வாசகம், அதிகாரம் 4, வசனங்கள் 7 முதல் 10 முடிய. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்த வாசகம், அதிகாரம் 4, வசனங்கள் 7 முதல் 10 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது.
அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பு இல்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டே கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்காக கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? விண்ணோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். இறைவாக்கு சொல்வர் முன் அன்புக்கு ஈடாகுமா? இறைவாக்கு சொல்வர் முன் அன்புக்கு ஈடாகுமா? மறைவோருள் உணர்பொருளும் அன்புக்கு ஈடாகுமா? கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அறிவில்லா அறிவு திறனும் அன்புக்கு ஈடாகுமா? அளவில்லா அறிவு திறனும் அன்புக்கு ஈடாகுமா? மலைமேயிர் விசுவாசமும்
அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல்? அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல்? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. மார்க்கு நற்செய்தி பிரிவு 6 இறை வார்த்தைகள் 34 தொடங்கி 44 முடிய. அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலைநிலம் ஆயிற்றே, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது. சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, தூய அந்தோணியாருடைய அன்பு பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டினுடைய முதல் செவ்வாய்க்கிழமையில்
உங்களை நான் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக அமைய உங்கள் ஒவ்வொருவருக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கவங்களாம் சொல்லுங்கள், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மரியே வாழ்க. எல்லாம் சத்தமாக சொல்லிட்டீங்க. நிச்சயமாக நீங்கள் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க இந்த புதிய ஆண்டில். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று தன்னை நாடி வந்த எல்லா பிள்ளைகளையும் அன்போடு உபசரித்து அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார். இதுதான் இன்றைக்கு நற்செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, அவருடைய அன்பை குறித்து என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, அது பேரன்பு என்று சொல்லப்படுகிறது. என்ன அன்பா? பேரன்பு என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து நான் சிந்திக்கக்கூடிய இந்த வேளையில், அன்புக்குரியவர்களே, நான் இந்த பங்குக்கு வந்த தொடக்க காலங்களில் நடந்த நிகழ்வுகளை நான் நினைத்து பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா, அது இன்றைய நற்செய்தியோடு தொடர்ந்து செல்லக்கூடியதை நான் பார்க்குறேன், பொருந்தி போவதை நான் பார்க்குறேன். தொடக்க நாட்களில் நான் வந்தபோது முதலாவதாக அந்த முதல் ஒரு ஆண்டுகளில் நிச்சயமாக இந்த அளவுக்கு மக்கள் அதிகமாக ஆலயத்துக்கு வரவில்லை. அப்போ கடைசி செவ்வாய் மட்டும்தான் எல்லோரும் சாப்பிட்டு போய் கொண்டிருந்தார்கள். அப்போ நான் பார்த்தேன், இடைப்பட்ட நாட்களில் வரக்கூடியவங்க, அதுவும் பெரியவர்கள், வயதானவர்கள் அவர்கள்லாம் வருகிற பொழுது அவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, போகிற பொழுது வெளியே போகிறாங்க. இங்கே திருப்பலி முடிவதற்கு எப்படியும் 2 மணி வரை ஆகிவிடுகிறது. அப்போ எல்லோருமே பசியோடு என்ன செய்கிறாங்க, வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அப்போ தான் ஒரு நாள் எனக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் மனதில் தோன்றியது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பணிகளில் ஒரு பணி என்ன அப்படின்னா, அவர்கள் ஆயனெல்லாம் ஆடுகளைப் போல இருக்கிற பொழுது அவர்களுக்கு முதல்ல என்ன செஞ்சார், போதிச்சார். போதிச்சு முடித்தவுடனே அவங்களுக்கு பசி வந்துடுது. பசி வந்துன்னு அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு, சாப்பாடு கொடுத்தாரா, கொடுக்கலையா? கொடுத்தார். அப்படித்தானே? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த பணிகளிலே ஒரு முக்கியமான பணி, தன்னை நாடி வந்திருக்கிற பிள்ளைகள் பசியாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு என்ன கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது. நான் உங்களை தேடி பசியோடு வர்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சாப்பாடு கொடுப்பீங்களா? சொல்ல மாட்டேங்க. கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்போம். அப்போ இந்த பசியோடு தேடி வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உணவு கொடுக்கக்கூடியவர்கள் யார்? முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், பசியோடு வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஏதாவது ஒரு தேவையின் நிமித்தம் நம்மை தேடி உண்மையாக நாடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கும் நாம் உண்மையாகவே நாம் உதவி செய்கிற பொழுது நாம் யாராக இருக்கிறோம் அப்படின்னா, முதலாவதாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கொடுக்கப்பட்ட முதல் வாசகத்திலே ஒரு காரியத்தை மிக அழகாக சொல்லுகிறார். 1 யோவான் 4வது அதிகாரம் 7-8. 1 யோவான் 4வது அதிகாரம் 7-8. அதை வாசிங்க. ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோமாக, ஏனெனில் அன்பு செய்வோர் அனைவரும் யாரிடமிருந்து வருகிறார்கள்? கடவுளிடமிருந்து வருகிறார்கள். அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இப்போ நம்மை தேடி வரக்கூடிய ஒருத்தவங்களுக்கு ஒரு இல்லை, அவங்க இல்லைன்னு நம்மளை தேடி வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுகிற பொழுது, நாம் ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்கிற பொழுது நாம் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? நம்புறீங்களா? நீங்கள் நம்புறீங்களா? என்ன சத்தமே வர மாட்டேங்குது. செய்கிறீங்களா, செய்ய மாட்டீங்களா? செய்வோம். அப்போ நம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு, குறிப்பாக பசியோடு தனக்கு இது தேவை என்று வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் காரியங்களை செய்கிற பொழுது, அன்பு செயல்களை செய்கிற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா? நாம் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களாக இருக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாரிடமிருந்து பிறந்தவர்கள்? கடவுளிடமிருந்து. என்ன செய்கிற பொழுது? அன்பு செய்கிற பொழுது. நாம் அன்பு செய்யணும். நாம் அன்பு செய்கிற பொழுது நாம் அவங்க முகத்தை பார்த்து அவங்களுக்கு குறிப்பு அறிந்து, இந்த தேவைக்குத்தான் நம்மளை தேடி வந்திருக்கிறாங்க,
அவங்களுக்கு இந்த காரியம் தேவையாக இருக்கிறது, அவங்களுக்கு இந்த காரியத்தை நாம செய்வோம் என்ற நம்பிக்கையில தான் நம்மகிட்ட வந்திருக்காங்க. நம்பிக்கை இல்லாம யார் நம்மகிட்ட வருவாங்களா? இல்லை. இந்த நம்பிக்கையில தான் நமக்கு வந்திருக்காங்க என்று நம்ம காரியங்களை செய்கிற பொழுது நாம யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால தான் கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அனைவர்னா, நம் அனைவருடைய நம்பிக்கைக்குரியவராகவும் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம் அனைவருடைய நம்பிக்கைக்குரியவராக கடவுள் இருக்கிறார். ஏன் அப்படின்னா, நாம கடவுளை தேடி வருகிற பொழுது நம்முடைய குறிப்பை அறிந்து, நம் முகப்பாவனைகளை அறிந்து, நம் எண்ணங்களை அறிந்து, நம் ஆன்மாவை அறிந்து கடவுள் நம்ம என்ன செய்கிறார்? அன்பு செய்கிறார். நம் தேவைகளை நிறைவு செய்கிறார். இப்போ பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மார்க் நற்செய்தி 6வது அதிகாரம் 34வது வார்த்தை. மார்க் நற்செய்தி 6வது அதிகாரம் 34வது வார்த்தை. அதை வாசிங்க. அவர் கரையிலே இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு பலவற்றை கற்பித்தார். அவர்கள் மீது பரிவு கொண்டு, அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல இருந்ததை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டு என்றவுடைய ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த பரிவு என்று சொல்லப்படக்கூடிய காரியம் அன்பு என்று நாம் சொல்லுகிறோம். இந்த பரிவு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, அன்பிலே உயர்ந்த அன்பு. அப்படின்னா அது என்ன அப்படின்னா பேரன்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? படகுல வருகிறார், கரையில இறங்குறாரு. கரையில இறங்குகிற பொழுதே அவரை தேடி மக்கள் என்ன செய்யறாங்க? வருகிறார்கள். அப்ப நீங்க ஒரு காரியத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. நாம உதவி செய்கிற பொழுது நம்மளை மக்கள் தேடி நம்மகிட்ட வராங்க அப்படின்னா நம்மகிட்ட என்ன இருக்கு? கடவுளுடைய அன்பு இருக்கு. அதனால தான் மக்கள் நம்மள என்ன செய்தாங்க? தேடி என்ன செய்யறாங்க? வருகிறாங்க. புரியுதுல்ல? நிச்சயமாக. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கரையில இறங்குகிறார். ஆயிரம் ஆடுகளை போல மக்கள் இருப்பதை பார்க்கிறார். பார்த்த உடனே என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் என்று முதலாவது வார்த்தை சொல்கிறது. இந்த முதலாவது வார்த்தையை பாருங்க, பலவற்றை கற்பித்தார் என்று சொல்லுகிற பொழுது அந்த முதல் வார்த்தை பலவற்றை கற்பித்தார். ஆண்டவர் என்ன கற்பித்தார்? எதுவும் சொல்லப்படவில்லை. நன்றாக பாருங்க. பசியிலே முதல் பசி என்ன அப்படின்னா, ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற அறிவு பசி. ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா, ஆண்டவரை பற்றி யாராவது ஒருத்தங்க அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். அந்த பசி இருக்கும். இந்த பசி முதல் பசியை சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, அவர்கள் ஆயனில்லா ஆடுகளை போல இருக்கிறார்கள். அப்போம்னா ஆயன் இல்லா ஆடுகள், அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஆயன் இல்லை, ஆசிரியர் இல்லை. அதான் முதல் காரியம். அப்ப நன்றாக பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவதாக நமக்கு எப்படிப்பட்ட ஆயனாக ஆசிரியராக இருக்கிறார் அப்படின்னா, கடவுளை அறிந்து கொள்வதற்கான பசி இருக்கிற பொழுது, தாகம் இருக்கிற பொழுது, ஆண்டவரை அறிந்து கொள்ளாத பசி இருக்கிற பொழுது, நம் ஒவ்வொருவருக்கும் முதலாக பரிவன்பு கொண்டு பேரன்பு கொண்டு நமக்கு கடவுளுடைய ஞானத்தை தருபவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இது முதல் வகையான பசி. அந்த பசியை தான் முதலாவதாக நமக்கு போக்குகிறார். இது முதலாவதாக கொடுக்கப்பட்ட காரியம். அப்போ கடவுளுடைய அன்பு முதலாவதாக என்ன செய்கிறது அப்படின்னா, நம்மை நோக்குகிற பொழுது அறிந்திராத கடவுளுடைய ஞானத்தை, நமக்கு பசி என்று வரக்கூடிய கடவுளை அறிந்திராத ஒரு ஞானத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அதான் பலவற்றை அந்த மக்களுக்கு கற்பிக்கிறார். அப்போ ஆண்டவர் முதலாவதாக எந்த பசியை நீக்குகிறார் அப்படின்னா, கடவுளை அறிந்து கொள்ளாத மக்களுக்கு, அவர்களுக்கு கடவுளுடைய ஞானம் என்று சொல்லப்படக்கூடிய இல்லாமையை நீக்கி கடவுளுடைய ஞானத்தை அவர்களுக்கு கற்றுத்தருகிறார். இரண்டாவதாக பாருங்க, அதுக்கடுத்து தொடர்ந்து வாசிங்க. அதற்குள் நெடுநேரம் ஆகிவிடவே வருடம் பால் இல்லம் ஆயிற்று, ஏற்கனவே நெடுநேரம் ஆயிடுச்சு. பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதுக்கு ஏதாவது வாங்கி கொள்ளுமாறு சீடர்கள் என்ன சொல்லுதாங்க? பாருங்க, பாலை நிலம் இங்கே ஒன்றும் கிடைக்காது. அதனால சுற்றி உள்ள பட்டி தொட்டிகள்லாம் வாங்கி நீங்கள் என்ன செய்யுங்க? அனுப்பி விட்டுருங்க. அவங்க எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற 37, 38வது வார்த்தை சொல்லுகிறது. வாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவரிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லுகிறார்.
நீங்க நல்லா பாருங்க, ஆண்டவர் சொல்லக்கூடிய முதல் காரியத்தை பாருங்க, நீங்களே அவங்களுக்கு என்ன கொடுங்க, என்ன கொடுங்க, சாப்பாடு கொடுங்க. இவங்க என்ன பதில் சொல்லுதாங்க, நாம அனுப்பி விட்டுருவோம், அவங்க எங்கேயாவது போய் சாப்பிட்டு போவாங்க. நாம அனுப்பி விட்டுட்டா அவங்க சாப்பாடு கிடைக்க இடத்துல நம்ம என்ன செய்வாங்க, சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, இவங்களை பத்தி நம்ம எதுக்கு கவலைப்படணும், அவங்க போற இடத்துல என்ன செய்வாங்க, சாப்பிட்டுட்டு போய்க்கிடுவாங்க. அவங்களுக்கு போற இடத்துல எங்காவது சாப்பாடு கிடைக்கும். அப்போம்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வந்துடக்கூடிய பிள்ளைகளை பார்த்து அவங்க சொல்லக்கூடிய காரியம், போட்டோம், அது நம்முடைய வேலை இல்லை. என்ன வேலை? சாப்பாடு கொடுக்கறது யாருடைய வேலை இல்லை, நம்முடைய வேலை இல்லை. போட்டோம், அவங்க எங்கேயாவது சாப்பிட்டுக்கிடுவாங்க, அவங்க எங்கேயாவது சாப்பாடு கிடைக்கும். பட்டி தொட்டிக்கு போயிட்டோம், இது பாலை நிலம், எங்கேயாவது போய் அவங்க என்ன செய்வாங்க, சாப்பாடு பெற்றுக்கொள்வார்கள். அப்போ ஆண்டவர் கேட்கிறார், என்ன கேட்கிறார் அப்படின்னா, உங்களிடம் ஏதாவது உள்ளதா, நீங்களே கொடுங்க. நல்லா யோசித்து பாருங்க, நீங்களே கொடுங்க, உங்களிடம் ஏதாவது இருக்கிறதா? அப்ப என்ன பதில் வருகிறது, 5 அப்பமும் 2 மீன்களும் உள்ளது. எத்தனை அப்பம் இருக்கு? 5 அப்பம் இருக்கு. எத்தனை மீன் இருக்கு? 2 மீன் தான் இருக்கு. ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வியை பாருங்க, உங்களிடம் ஏதாவது இருக்கா, நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். நல்லா யோசித்து பாருங்க, நம்மகிட்ட இல்லாத ஒண்ணு ஆண்டவரால் கொடுக்க முடியுமா? என்ன திகைச்சு போய் நிற்கிறிய? நம்மகிட்ட இல்லாத ஒன்றை கொடுக்க முடியுமா? நீங்க படைப்பினுடைய வரலாறை பாருங்க, கடவுள் எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாமல் இருந்து படைச்சார். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாமல் இருந்து படைச்சார். ஆனா மனுஷன் எதுல இருந்து படைச்சாரு? எதுல இருந்து படைச்சாரு? அவனுக்கு என்ன உயிர் மூச்சை கொடுத்தாரு? அப்போ மனுஷனை மட்டும் ஒண்ணும் இல்லாமல் இருந்து படைக்கல. உண்மையா இல்லையா? பைபிள் தானே சொல்லுது, பைபிள் தானே சொல்லுது. அப்போ நம்மளை படைக்கிற பொழுதே கடவுள்கிட்ட கொஞ்சம் சரக்கு இருந்தது, அப்படித்தானே? உண்மையா இல்லையா? அப்போ நம்மகிட்ட இல்லாத ஒன்றை கடவுளால் உருவாக்க முடியாது. நம்புறீங்களா நம்பலையா? பைபிள் சொல்லுது, எல்லா படைப்புமே ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாகிறது. மனுஷன் மட்டும் இதிலிருந்து உருவாகிறான். என்ன பைபிளை நான் மட்டும்தான் படிக்க மாதிரில என்னைய பார்க்குறிய? சத்தமா சொல்லுங்க, மனுஷன் எதிலிருந்து உருவாகிறான்? யாருடைய உயிர் மூச்சை பெற்றுக்கொள்கிறான்? நம்மகிட்ட மண் இருந்தா கடவுள் உயிர் மூச்சு கொடுப்பார், கரெக்டா? நாம நிலத்தை உழுதா கடவுள் மழை பெய்ய செய்வார். நம்மகிட்ட விதை இருந்தா முளைக்கும். நம்புறீங்களா? நம்புறீங்களா நம்பலையா? அதுதான் உண்மை. நல்லா யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் என்ன கேட்கிறாரு, உங்களிடம் ஏதாவது இருக்கிறதா? எங்களிடம் என்ன இருக்கிறது? வெறும் 5 அப்பமும் 2 மீன் தான். கொண்டு வாங்க. எல்லாரையும் புல்வெளியில் உட்கார சொல்றார், கூட்டம் கூட்டமாக உட்கார்றாங்க. அதை பகிர்ந்து கொடுக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் முதலாவது ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் திருமுன்னால் நாம் வருகிற பொழுது ஆண்டவர் நம்மை எதிலிருந்து ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னா, நம்மிடம் இருப்பதிலிருந்து தான் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். நல்லா பாருங்க, தாலந்து ஓமை, மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 29வது வார்த்தை வாசிங்க. மத்தேயு 25:29. உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவார்கள். அவங்ககிட்ட என்ன இருந்துச்சு? ஒரு 5 அப்பம் 2 மீன். ஆண்டவர் சொல்றாரு, கொண்டு வாங்க, அதை திருமுன்னால வைங்க. ஆண்டவர் திருமுன்னால் வைக்கிறாங்க, அது பலுகி பெருகிறது. அந்த இறுதி வார்த்தை சொல்லுகிறது, அப்பம் உண்ட ஆண்கள் தொகை மட்டும் ஏறக்குறைய 5000. அப்பம்னா எவ்வளவு பேர் சாப்பிட்டுருப்பாங்க? ஆனால் இருந்தது எத்தனை தான்? வெறும் 5 அப்பந்தான், 2 மீன் தான். அதுவும் எங்கே இருந்தது அப்படின்னா அவங்ககிட்ட தான் இருந்தது. அந்த ஊரும் பாலைவனம், அந்த மக்கள் அவங்க எங்கேயுமே அனுப்பவில்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, முதலாவதாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மை
நம்மிடம் இருப்பதிலிருந்து தான் ஆசீர்வதிக்க முடியும். அதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு வந்து நாம் என்ன சொல்லுகிறோம் அப்படின்னா, கடவுள் திருமுன்னால் நாம் வருகிற பொழுது, கடவுளே எனக்கு நீங்கள் அதை தரலையே, எனக்கு இதை தரவில்லையே என்று நாம் சொல்லுகிறோம். நீங்கள் முதலாவதாக கடவுள் திருமுன்னால் வருகிற பொழுது, நீங்கள் முதலாவதாக கடவுள் முன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் ஜெபம் என்ன அப்படின்னா, நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் திருமுன்னால் நீங்கள் எப்பொழுதும் வருகிற பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி ஜெபம் சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை இம்மட்டுமா நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆண்டவரை இம்மட்டுமா நீர் இவ்வளவாய் தந்திருக்கிறீர். ஆண்டவரை எனக்கு இதையெல்லாம் கொடுத்திருக்கிறீர். நீ நல்லா யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வருகிறார். ஆண்டவர் வந்து காட்சி தருகிறார். காட்சி தருகிற பொழுது அவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஆபிரகாம் சொல்லுவாரு, எனக்கு எல்லாவற்றையும் தந்துட்டீரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இல்லை, உனக்கு ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறது. அப்போ அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஆண்டவரே, உன் திருமுன்னால என் மகன் இஸ்மாயில் வாழ்ந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவார். அப்போனா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, எனக்கு ஏற்கனவே ஒரு பிள்ளை என்ன செஞ்சிட்டீங்க, நீங்கள் கொடுத்துட்டீங்க, நீங்கள் எல்லாத்தையுமே எனக்கு தந்துட்டீங்க, அது போதும். அப்போ நீ நல்லா யோசிச்சு பாருங்க. கடவுள் என்ன செய்கிறாரு? திருப்பி ஒரு மகனை கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் திருமுன்னால நாம எப்பொழுதுமே முதலாவதாக நாம் வந்து செல்லுகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவர் நீங்க இதெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, மிக்க நன்றி, மிக்க சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்னா, நம்முடைய நன்றி ஆண்டவர் திருமுன்னால் செல்லுகிற பொழுது நம்முடைய வளம் பெருகும். திருப்பி சொல்லுங்க, நம்முடைய நன்றி ஆண்டவர் திருமுன்னால் செல்லுகிற பொழுது நம்முடைய வளம் என்ன செய்யும்? பெருகும். அப்போம்னா ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு உள்ளது நன்றி உணர்வு நமக்கு திருப்பி கொடுப்பார். இதுதான் நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வந்து நாம் வந்து செய்யக்கூடிய முதலாவது காரியம். ஏன் அப்படின்னா, நம்மிடம் இல்லை என்ற ஒரு நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மை ஒருபோதும் ஆசீர்வதிக்க முடியாது. அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் திருமுன்னால வருகிற பொழுது நீங்க எப்பொழுதுமே எனக்கு அது இல்லை இது இல்லை என்று சொல்லாதீர்கள். கடவுள் யாரையும் இந்த உலகிலே ஆசீர்வாத குறைவோடு படைக்கவில்லை. ஒருவேளை ஆசீர்வாதத்தை இழந்திருந்தால் அது நம்முடைய குறைபாடு. அன்பு சகோதர சகோதரிகளே, இரண்டாவதாக ஆண்டவர் திருமுன்னால நீங்க வருகிற பொழுது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்திவிட்டு இரண்டாவதாக நாம் மற்றவர்களை, நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் நினைத்து என்ன சொல்கிறோம்? அதான் ஆண்டவர் கேட்கிறாரு. இந்த மக்களுக்கு நாம் என்ன செய்யலாம்? அவங்க சொல்றாங்க, அனுப்பிடுங்க, எங்கேயாவது போகட்டும், எங்கேயாவது சாப்பிட்டு கொள்ளட்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளையும் ஆண்டவர் நம்மோடு வாழ்வதற்கு தான் படைத்திருக்கிறார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில் கடவுள் எவ்வளவு அற்புதங்களை செய்கிறார். நீங்கள் நல்லா பாருங்க. பஸ்ஸில் நாம் வந்து போகிறோம். பஸ்ஸில் 2 சீட் உள்ளதில் நாம் வந்து உட்காருறோம். அந்த 2 சீட்டு உள்ளே உட்கார்ந்த போது நாம் பெரும்பாலும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஜன்னல் ஓரத்தில் தான் போய் உட்காந்துருப்போம். ஒரு மதிய நேரத்தில் உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். மதிய நேரத்தில் உட்காந்துருப்போம், நல்ல உறக்கம் வரும். நீங்கள் ஓரத்து சீட்டில் உட்காந்துருங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உளுந்துருவீங்க, தூங்குனா. கரெக்டாக? ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்தா இந்த பக்கம் சாஞ்சா விழமாட்டீங்க, ஏன்னா பஸ்ஸில் உள்ள கம்பி பிடிச்சிக்கிடும். இந்த பக்கம் சாஞ்சா விழமாட்டீங்க, ஏன்னா பக்கத்தில் ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு வாரா இல்லையா? ஏன்னா நம்மளை கையோடையா கூட்டு போகணும், அவரை பஸ்ஸில் ஏறுறதுக்கு. அப்போ பாருங்க, நாம நினையாத ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்ம பக்கத்தில் உள்ள மனுஷன் மூலமா செய்யறாரா செய்யலையா? எவ்வளவு அருமையான உறக்கம். திருநெல்வேலியிலேருந்து கல்விக்குறிச்சி வரும் முன்னால ஒரு பஸ்ஸையும் ஆண்டவர் கொடுத்து, அதுக்கு ஒரு டிரைவரையும் கொடுத்து, அதுக்கு ஒரு கண்டக்டரையும் கொடுத்து, பக்கத்தில் நம்ம உளுந்தா பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளையும் கொடுத்துருக்கார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ நம்முடைய சகோதர சகோதரிகள் இல்லாமல் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கவில்லை. உண்மையா இல்லையா? உண்மை. காயின் ஆண்டவரிடம் போகிறான். ஆண்டவர் கேட்கிறார், உன் சகோதரன் ஆபேல் எங்கே? பலி செலுத்த போறான். உன் சகோதரனோடு நீ வராமல் உன்னுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படாது. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியானால் நாம் வந்து ஆண்டவருடைய திருப்பிடத்தின் முன்னால் ஆண்டவர் நினைவு கூறுகிற பொழுது, நம்முடைய ஜபத்திலே நினைவு கூறுகிற பொழுது, நம்முடைய தேவைகளுக்கு முன்பாக நம் சகோதர சகோதரியுடைய தேவையை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடவுள் இந்த உலகிலே நம்மை தனியாக படைக்கவில்லை. அதனால தான் சொல்றாரு ஆண்டவர், அனுப்ப முடியாது. உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? நீங்க உங்க சகோதர சகோதரிகளுக்கு கொடுங்க.
அவர்களை நீங்கள் நினைவில் கொள்ளுங்க, அவர்களை நீங்கள் அன்பு செய்யுங்கள். அவர்களை நீங்கள் அன்பு செய்கிற பொழுது ஆண்டவர் உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். இது இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய காரியம். மூன்றாவதாக, நீங்கள் உங்களுடைய காரியங்களுக்காக ஜெபியுங்கள். நாம நன்றி சொல்லுகிற பொழுதே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய எல்லா விதமான நலன்களுக்கும் நன்றி சொல்லுகிற பொழுது, நாம் அறிந்திராத நம் சகோதர சகோதரிகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பொழுது ஆண்டவர் நம்மை அபரிமிதமாய் ஆசீர்வதித்து விடுவார். மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் வாய் எழுப்பி ஜெபிப்பதற்கே நமக்கு தேவை இருக்காது. ஏன் அப்படின்னா, இந்த 5 அப்பமும் 2 மீனும் பெருகிரும். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதம் நினைத்து பாருங்க, எண்ணி பாருங்க. உங்களுடைய மனசுல நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். எண்ணி பாருங்க, எவ்வளவு 1 2 3 4 எவ்வளவு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்கு ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. நீங்கள் நன்றி சொல்லுகிற பொழுது, நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களுக்கு நன்றி சொல்லுகிற பொழுது நீங்கள் நிறைவுள்ளவர்களாக மாறுகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளை நீங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது நீங்கள் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். இந்த 2 காரியங்கள் நீங்கள் செய்கிற பொழுது உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபிப்பதற்கான நேரமே நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்படாது. ஏனெனில் 5 அப்பத்தின் மூலமாகவும் 2 மீனின் மூலமாகவும் ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் உணவளித்தவர். உங்களையும் நிச்சயமாய் உணவளித்து உங்களுடைய அப்பத்தையும் நீரையும் நிச்சயமாய் உங்களுக்கு என்ன செய்வார்? ஆசீர்வதித்து கொடுப்பார். ஆண்டவருடைய நாம் வாழ்த்து பெறுவதாக. இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாடல் எண் 244. இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. இறைவா உந்தன் பாதம். ஆண்டவர் எனக்கு உலக நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. நமது வெள்ளத்தில் வாழ்ந்திரும் அப்பமாக மலர்களில் விழுந்து மணமென நுழைந்து காற்றினில் கல. ஆண்டவர் எனக்கு வெள்ளத்தீரை உழைப்பை பயிர்வான இந்த அரசத்தை கொடுக்கிறோம். இது எங்களுக்கு ஆன்ம பானமாக சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி இணைந்து மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. மாட்சிமை நிறைந்த ஆண்டவரே, தூய அந்தோனியாருடைய நினைவு நாளில் உம் பிள்ளைகளாகி நாங்கள் அளிக்கும் பலி உமக்கு உகந்ததாக இருப்பதாக. அவருடைய அறிவுரைப்படி எங்களை உம்மைக்கு முழுமையாய் அழைத்து உம்மை நாங்கள் என்றும் புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனில் தூய் அந்தோணியாருடைய நினைவு நாளிலும் திருவினில் மகிழ்ந்திருக்க செய்கிறேன். அவருடைய இறைபற்று மிக்க வாழ்க்கை நெறின் எடுத்துக்காட்டால் வலுவூட்டுகிறேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கிறேன். அவருடைய மன்றாட்டால் எம்மை பாதுகாத்து வருகிறேன்.
ஆகவே ஆண்டவரே, வானதூரணிகளோடும் புனிதரின் பெருந்தரலோடும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுள் நம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டினுடைய முதல் செவ்வாயிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆலயத்திலே நாம் கூடியிருக்கிறோம். இம்மட்டுமாய் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் ஒரு நிமிடம் நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோமா? ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மெய்யாகவே பிரசன்னமாய் இருக்கக்கூடிய நம் ஆண்டவர் இம்மட்டுமாய் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவர் ஆண்டவர். போதுமான கிருபைகளோடு நம்மை வழிநடத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நாம் நினைவு கூர்ந்து நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரின் அருமையான பிள்ளைகளை தந்திருக்கிறீர் நன்றி. வேலை வாய்ப்பை தந்திருக்கிறீர் நன்றி. ஆண்டவரை பசி இல்லாத நிறைந்த உணவோடு வாழக்கூடிய ஒரு வாழ்வை எனக்கு தந்திருக்கிறீர் நன்றி. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகை நாம் நல்ல முறையிலே வாழ்வதற்கு இடங்களை கொடுத்திருக்கிறார். நம் நண்பர்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை முறை நாங்கள் உமக்கு நன்றி சொன்னாலும் எங்கள் வாழ்நாளே உங்களுக்கு நன்றி பலியாக ஆண்டவரை அமைந்தால் அது உமக்கு போதாது. ஏனெனில் எல்லா ஆசீர்வாதங்களை ஆண்டவரே எங்கள் மீது குழைந்திருக்கிற தகப்பனை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் மெய்யாகவே பிரசன்னமாய் இருக்கக்கூடிய இந்த பலியிலே நம்முடைய தேவைகளுக்காக நாம் செபிப்போம். நம் தேவைகளை ஆண்டவர் ஒப்புக் கொடுப்போம். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக நாம் செபிப்போம். ஆண்டவரை உண்மை நாடி வந்திருக்கிறேன். உம்மிடம் இந்த ஆசீர்வாதத்திற்காக தகவல் நான் வளர்ந்தால் படியிட்டு இருக்கிறேன் அப்பா. அன்பின் ஆண்டவரை பெரும்பாடு உள்ள பெண்ணை போல 12 ஆண்டுகளாய் ஆண்டவரை பரிதவித்த அந்த பெண்ணை போல தகப்பனை திரும்ப நான் வளர்ந்தால் படியிட்டு இருக்கிறேன். வேண்டுதல்களை கேளுங்க தகப்பனை. அன்பின் ஆண்டவரே என்று நம்பிக்கையோடு உங்களுடைய வேண்டுதல்களை இந்த வேளையில் எழுப்பி செபியுங்க. இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு ஆண்டவர் தர இருக்கிற ஆசீர்வாதங்களை நினைவில் கொண்டு செபியுங்க. நிச்சயமாய் இந்த ஆண்டிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வேண்டுதல் வீணாய் போகாது. நலமாய் சென்று வா, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று அண்ணாவுக்கு சொன்ன ஆண்டவர் என்று உங்களுக்கும் சொல்லுகிறார். உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்படுகிறது. ஆண்டவர் இந்த ஆண்டிலே உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை நீ தூய்மைப்படுத்த வேண்டும் என நாள். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூறுவோம். வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பு தரும் இக்கிணத்தையும் உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நீர் ஏற்றுக்கொண்டீரே. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமாய் உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் உமது திருச்சபை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது தெய்வீக சமூகத்திலே முழந்தால் படியிட்டு ஜபிக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் அன்பிலும் வல்லமையிலும் நிரப்பியருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த எம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள், எங்கள் திருத்தலத்தின் பாதுகாவலர் பதுவை புனித அந்தோணியார் மற்ற புனிதரோடு இணைந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் அறமருள்ள உம்மையும் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தையை நினைக்க இயேசு நமக்கு கற்றுத் தந்தார். நம் விண்ணக தந்தையிடம் நம்பிக்கையோடு மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் உம்மை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்துக்காகவும் இப்பரமேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் மகிழ்வோடு காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு முழங்கியேன். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை பாராமல் திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்ப அமைதி முற்றியும் அழைப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவரின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கும் ஆண்டவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரிடத்தில் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி, என் ஆன்மா நலமடையும், கிறிஸ்துவின் திருத்தமும் நம்மை காத்து முடியலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தங்களை முழுமையாக தயார் செய்திருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் திவ்ய நற்கருணை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உள்ளம் மகிழ உறவு வளர் உணவு வந்தது, உலகம் எங்கும் மனித வாழ் உயிரை தந்தது. உள்ளம் மகிழ உறவு வளர் உறவு வந்தது, உலகம் எங்கும் மனித வாழ் உயிரை தந்தது. நலமளிக்கும் அருமருந்தாய் நாளும் நம்மை காக்கும் பாணின் இருந்தாய், நலமளிக்கும் அருமருந்தாய் நாளும் நம்மை காக்கும் பாணின் இருந்தாய். உள்ள மகிழ உறவு வளர் உணவு வந்தது, உலகமெங்கும் மனித வாழ் உயிரை தந்தது. நிலவுள்ள வானத்தில் நிலைத்திடும் பேரொளி, கனி உள்ள நெஞ்சத்தில் உதிக்கும் அருள்மொழி. நிறமுள்ள பூக்களில் மலர்ந்திடும் அழகொளி, நிறைவுள்ள நெஞ்சத்தில் பிறக்கும் நிம்மதி. உள்ளம் தூய்மை கண்டிட வழி சொன்னாய், உலகில் அமைதி நிலவிட உன்னை தந்தாய். உள்ளம் தூய்மை கண்டிட வழி சொன்னாய், உலகம் அமைதி நிலவிட உன்னை தந்தாய்.
இறைவா என்னில் எழுந்து வா, உனதா என்னை மாற்றவா, இறைவா என்னில் எழுந்து வா, உனதா என்னை மாற்றவா. உள்ள மகிழ உறவு மலர் உணவு வந்தது, உலகமெங்கும் மனித வாழ் உயிரை தந்தது. துயரும் வேளையில் கலங்கிடும் கண்களை துடைத்திடும் உறவென்று உன்னை காண்கிறேன். துயருறு வேளையில் கலங்கிடும் கண்களை துடைத்திடும் உறவென்று உன்னை காண்கிறேன். உள்ளம் மகிழ்ந்து வாழ்ந்திட சுகம் தந்தாய், உண்மை நீதி காத்திட அருளீந்தாய். உள்ளம் மகிழ்ந்து வாழ்ந்திட உனை தந்தாய், உண்மை நீதி காத்திட அருளீந்தாய். யாழும் நன்றி பாடுவே, நலமாய் உன்னில் வாழுவே, நாளும் நன்றி பாடுவே, நலமாய் உன்னில் வாழுவே. உள்ளம் மகிழ உறவு வளர் உணவு வந்தது, உலகமெங்கும் மனித வாழ் உயிரை தந்தது. உள்ள மகிழ உறவு வளர் உணவு வந்தது, உலகமெங்கும் மனித வாழ் உயிரை தந்தது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்நாளிலே நம்மோடு இணைந்து ஜெபித்திருக்கக்கூடிய அருள் தந்தை ஆரைக்கராஜ் அடிகளார் அவர்களுக்கும் அருள் தந்தை லியோ அவர்களுக்கும் அருள் சகோதரர் ஆபிரகாம் மனமார்ந்த நன்றிகளை நாம் உரித்தாக்கி மகிழ்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த புதிய ஆண்டினுடைய முதல் செவ்வாய்க்கிழமையில் இறை அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளாக உங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளில் நான் அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக, உங்கள் குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டிலே நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் எழுப்பக்கூடிய எல்லா விதமான வேண்டுதல்களுக்கும் ஆண்டவர் செவி சாய்த்து உங்களை உங்கள் குடும்பங்களையும் இறை ஆசீரோடு உங்களை வழிநடத்துவாராக. உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மிகுந்து விளங்கக்கூடிய இந்த இடத்துல உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாய் கேட்கப்படும். உங்களுடைய வேண்டுதல் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் என்ன செய்வார்? நிறைவாய் கேட்டு ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அன்பு சகோதர சகோதரிகளை, வருகிற செவ்வாய்க்கிழமை இந்த புதிய ஆண்டிலே கடைசி செவ்வாய், மார்கழி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய், இந்த புதிய ஆண்டிலே கடைசி தமிழ் மாதத்தினுடைய கடைசி செவ்வாய், வருகிற வாரத்திலே வாக்குத்தத்த வார்த்தையானது உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இந்த ஆண்டிலே உங்களுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கு இறை வார்த்தையாக வருகிற வாரத்திலே பகிர்ந்து கொடுக்கப்படும். வருகிற வாரத்திலே சங்கரங்கோயில் வட்டார அதிபர் அருள்தந்தை கென்னடி அவர்கள் வந்திருந்து ஆசீர்வாத வார்த்தையை உங்களுக்கு வழங்குவார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, வருகிற வாரத்தில் வருகிற எல்லா சகோதர சகோதரிகளும் நம்முடைய ஆசீர்வாத வார்த்தைகளானது வழங்கப்படும். அதற்கு அடுத்தபடியாக திருத்தலத்தினுடைய நாட்குறிப்பேடு காலண்டர் அதுவும் எல்லோருக்கும் என்ன செய்யப்படும்? இலவசமாக வழங்கப்படும் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
அன்பு சகோதர சகோதரிகளை, நம்முடைய திருத்தலத்தில் திருப்பயணிகள் இல்லமானது வேலை ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடியது. நிறைய சகோதர சகோதரிகள் தாராளமாக மனமுவந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உதவி செய்கிறீர்கள். உங்களுடைய தாராள உள்ள ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு நான் அன்போடு நான் என்ன செய்கிறேன், இந்த வேளையில் நான் நன்றி செலுத்துகிறேன். அன்புக்கு நேரில் அதுக்கு அடுத்தபடியாக இந்த வாரத்தில் மட்டும் என்ன அப்படின்னா ஒரு 40 மூடை சிமெண்ட் ஒருத்தவங்க வந்து நன்கொடையாக நம்முடைய பங்கை சார்ந்தவர்கள் இந்த மலர்வர ஆசிரியர் அவங்களுடைய திருமணம் நடைபெற்றது. அதன் நினைவாக அவங்க என்ன செய்ய 40 மூடை கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்முடைய திருத்தலத்தில் இந்த எண்ணெய் வைத்திருக்கிறார்கள் நமது அண்ணன் ஆல்பர்ட், அவங்க வந்து ஒரு 5000 ரூபாய் நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். நன்கொடை தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களை நான் இந்த வேளையை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் நிறைய பேர் ஏற்கனவே உங்களிடம் கொடுக்கப்பட்ட அந்த கவர்களை, அந்த ஆசீர்வாத காணிக்கை கவர்களை நிறைய பேர் கொண்டு வந்து கொடுத்து விட்டீர்கள். அது வந்து வருகிற வாரத்திலே எண்ணி எவ்வளவு வந்திருக்கிறது என்று உங்களிடம் கணக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். இன்னும் நிறைய பேர் வந்து உங்களுடைய வீட்டில் அந்த ஆசீர்வாத காணிக்கை நீங்கள் என்ன செய்திருப்பீங்க, வைத்திருப்பீங்க. அதுக்கான நாள் என்ன அப்படின்னா வருகிற செவ்வாய்க்கிழமை தான். வருகிற செவ்வாய்க்கிழமை வருகிற பொழுது உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த காணிக்கை ஆசீர்வாத கவர்களை நீங்கள் வந்து கொண்டு வந்து கொடுக்குமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற செவ்வாய்க்கிழமை தயவுசெய்து அந்த காணிக்கை கவர்களை எடுத்து வாருங்க. நீ யாரும் காணிக்கை கவர்களை வாங்கலை அப்படின்னா நம்முடைய திருத்தல விற்பனை அங்காடியில் காணிக்கை கவர்கள் இருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டு அதில் உங்களால் இயன்ற காணிக்கைகளை திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காக திருப்பயணிகள் வந்து தங்குகிற பொழுது, நோயாளிகள் இந்த இடத்துல வந்து தங்குகிற பொழுது தான் இந்த இடம் வளர்ச்சி அடையும். அதுக்கு அடுத்தபடியாக நோயாளிகள் இந்த இடத்துல வந்து தங்கி சுகம் பெற்றால்தான் ஆண்டவருடைய நாமமும் என்ன செய்யப்படும் அப்படின்னா அறிவிக்கப்படும். இந்த அந்தோணியாருடைய ஆலயம் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிற இடங்கள். நாம் வந்து ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க முடியாவிட்டாலும் கூட ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கப்படக்கூடிய இடம் தூய் அந்தோணியாருடைய ஆலயம். அங்கே நோயினால் வரக்கூடிய மக்கள், வேண்டுதலினால் வரக்கூடிய மக்கள் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார். அதற்கு நாம் வந்து உதவி செய்கிற பொழுது நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு வரக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்து கொள்ள நீங்கள் உதவி செய்ய உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அன்புக்கு நேயர்களே, இந்நாட்கள் வரை நம்முடைய திருத்தலத்துக்கு நன்கொடை தந்திருக்கூடிய சகோதர சகோதரியுடைய விவரங்கள் வருமாறு: திருமிகு அடைக்கலம் ஆசிரியர் சத்யநாதன் பாக்கியத்தாய், பிரிட்டோ கன்ஸ்ட்ரக்ஷன் தாமஸ் தம்பு எம்ஜே, செட்டிக்குளம் கிறிஸ்டோபர், நாகர்கோவில் வீரமணி, அகஸ்தியர்பட்டி பிரான்சிஸ் ராணி, மணப்பாடு மேரி அம்ப்ரோஸ், வைராவிகுளம் மெர்சி தாமஸ், பொட்டல் ஆந்தோணிராஜ், கருப்பந்துறை தங்கப்பூ, பெயர் சொல்ல விரும்பாத நபர் ஒருத்தர் கொடுத்துருக்கிறார். அடுத்து விகேபுரத்தை சார்ந்த திருமிகு பிரான்சிஸ் ராஜன், இவரெல்லாம் நம்முடைய டிப்போ மூலமாக என்ன செய்தார்கள், நன்கொடை என்ன செய்திருக்கிறார்கள், கொடுத்திருக்கிறார்கள். நன்கொடை தந்த எல்லா உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த வேளையிலே உரித்தாக்கி மகிழ்கிறேன். அன்புக்கு நேயர்களே, என்னுடைய அறையிலே அமர்ந்திருக்கும் போது ஒரு பாப்பாக்குடியிலிருந்து அந்தோணிராஜ் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவங்க அம்மா வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் 12 மாதமும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து உதவி செய்ததுக்கு ஆண்டவர் வந்து எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய காரியங்கள் நம்ம உதவி செய்கிற பொழுது என்ன நடைபெறுகிறது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்மிடம் இருப்பதிலிருந்து தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும். அப்போ வந்து ஆண்டவருடைய காரியங்களுக்காக நாம் வந்து உதவி செய்கிற பொழுது, நாம் ஆண்டவருடைய காரியங்களை கருத்தில் கொள்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை கருத்தில் கொள்வார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் அதை வந்து நான் ரொம்ப நாட்களில் உணர்ந்திருக்கிறேன். என்ன அப்படின்னா, சில நாட்களில் கையில் பணம் இல்லை, அசனம் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கும்போது முந்தின நாள் இரவுலையோ இல்லை முந்தின நாள் காலையிலேயோ நம்ம இடத்துல வந்து திங்கக்கிழமை காலையில் பெரும்பாலும் திருப்பலி முடிந்தவுடன் நான் வந்து இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஆனால் நம்ம வந்து என்னைக்கெல்லாம் எனக்கு ஆண்டவரே நாளைக்கு நம்ம இந்த காரியத்தை செய்யணுமே அப்படின்னு நாம் வந்து நினைக்கிற பொழுது, நம்ம ஆண்டவருடைய காரியத்தை நாம் வந்து கருத்தில் கொள்ளுது நம்ம வந்து செவிக்கிற பொழுது நாம் நினையாத ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார். நான் சில நேரங்களில் பீடத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற பொழுதே வந்து எழுப்பி, ஃபாதர் டொனேஷன் யார்கிட்ட கொடுக்கணும்னு கேட்பாங்க. பீடத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற பொழுதே பின்னால் வந்து, ஃபாதர் டொனேஷனை யார்கிட்ட கொடுக்கணும், டிப்போவில் ஆள் இல்லை. அப்போ நான் சொல்லுவேன், காலையில் 6 மணிக்கெலாம் ஆள் வரமாட்டாங்க ஐயா, யான்கிட்ட கொடுத்துட்டு போங்க அப்படிம்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவருடைய காரியத்தை நாம் வந்து கருத்தில் கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை கருத்தில் நிச்சயமாய் கொள்கிறார் அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். நீங்கள் நம்புறீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களிடம் கொடுத்திருக்கூடிய அந்த காணிக்கை கவர்களை நீங்கள் விவிலியத்தில் வைங்க. விவிலியத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுடைய கரங்களின் மூலமாக, காணிக்கைகளை கையில் ஏந்துகிற உங்களுடைய கரங்களின் மூலமாக ஆண்டவர் உங்களை நிச்சயமாக என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார்.
ஆண்டவருடைய நாம வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவர் உங்களை என்னாலும் ஆசீர்வதிக்க, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்காக நான் தொடர்ந்து செபிக்கிறேன். அன்புக்கு நேயர்களே, நம்முடைய திருத்தலத்தில் ஒரு புதிய முன்னெடுப்பு என்ன அப்படின்னா, வருகிற செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஒவ்வொரு தமிழ் மாதத்தினுடைய கடைசி செவ்வாயும் இரவிலே முழு இரவு ஜெபம் சரியாக 10 மணிக்கு ஜெபமாலையோடு ஆரம்பமாகும். திருப்பலியோடு அது நிறைவு பெறும். இந்த வருகிற வாரத்தினுடைய முழு இரவு ஜெபத்தை நம்முடைய அருள் தந்தை ஆரோக்கியராஜ் அடிகளார் அவர்கள் என்ன செய்கிறார்கள், செய்தி கொடுத்து திருப்பலியை என்ன செய்கிறார்கள், நிறைவேற்றுகிறார்கள். அதனால் வருகிற செவ்வாய்க்கிழமை இரவிலே 10 மணியிலிருந்து அதிகாலை 3 மணி வரை முழு இரவு ஜெபமானது நடைபெறும். இரவிலே நீங்கள் தனித்திருக்கிற பொழுது, இரவிலே நீங்கள் அமைதியாக ஆண்டவரோடு இருக்கிற பொழுது, நீங்கள் அபரிமிதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்முடைய பகுதிகளில் எங்கேயுமே முழு இரவு ஜெபம் இல்லை. நம்முடைய ஆலயத்தில் இப்போ முன்னெடுக்கிறோம். நீங்கள் வாருங்கள். தயவுசெய்து ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தை நீங்களும் உங்களுடைய குடும்பமும் நிறைவாய் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் நன்றி மன்றாட்டுக்கு எழுந்திருப்போம். அன்புக்குள்ளே திருப்பலி முடிந்தவுடன் ஒரு சேலை, நம்முடைய திருத்தலத்தில் இருக்கக்கூடிய மாதா கெபியிலே மாதாவுக்கு கட்டப்பட்டிருந்த சேலையானது ஏலம் விடப்படும். என திருப்பலி முடிந்தவுடன் அந்த ஏலத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே, உயிருள்ளப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராக அதே கிறிஸ்துவினால் நீர் முழுமையாய் கற்றுத் தருவீராக. இதனால் தூய அந்தோனியாருடைய விழாவில் அவருடைய உண்மையை நாங்கள் அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நோயாளர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழுக. தூயவர்கள் உமது வல்லமை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். தூயவர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெறச் செய்தீர். புனித அந்தோனியாரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் கலிகூர்ந்து வாழ்த்துவாயாக. புனித அந்தோனியாரே, உமது இரக்கமுள்ள உதவியை தந்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. வந்தார்கள் இந்த இறை வார்த்தைக்கு ஏற்ப நோயுற்றவராகி நாங்கள் தாழ்மையோடும் நம்பிக்கையோடும் உம்மை நாடி வந்திருக்கிறோம். உடல் மன நோயால் வருந்தும் உம் ஊழியரை பாரும். உம் மக்களான எங்களுக்கு ஆறுதல் தாரும். இத்திருத்தலத்தை தேடி வந்துள்ள எல்லா நோயாளர்களையும் சந்தித்து தொட்டு நலமாக்கி எங்களுக்கு துணையாயிரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் நலம் அடையும்படி அருள் புரியும். நீர் எங்களுக்கு அளிக்கும் வாழ்நாளெல்லாம் உமது நன்மைத்தனத்துக்கும் நலமாக்கும் ஆற்றலுக்கும் நாங்கள் சான்று பகரச் செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வல்லமை பொருந்திய கோடி அற்புதரான புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை ஆதரிக்க உங்களோடும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை நலமாக்க உங்களுக்குள்ளும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு இன்றும் என்றும் தங்குவதாக. ஆமென். புனிதரின் ஆசி பெற்ற பிள்ளைகளாய் மகிழ்வோடு வாழ்ந்திட சென்று வாழுங்கள். ஆண்டவர் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி.
இறைவனின் புனிதர் அந்தோணியாரே, இயேசுவை கரங்கள் ஏந்தினீரே, இயேசுவை கரங்கள் ஏந்தினீரே. இறைவனின் புனிதர் அந்தோணியாரே, இயேசுவை கரங்கள் ஏந்தினீரே, இயேசுவை கரங்கள் ஏந்தினீரே. இறைவனின் புனிதர் அந்தோணியாரே. பதுவை நகருக்கு பெரும் புகழாம், இங்கு கல்லிடை குறிச்சியில் ஆலயமாம். பதுவை நகருக்கு பெரும் புகழாம், இங்கு கல்லிடை குறிச்சியில் ஆலயமாம். புதுமை செயல்களுக்கு கணக்கில்லையா, புதுமை செயல்களுக்கு கணக்கில்லையா, உந்தன் புனித மலர் பாதம் தேடி வந்தோம், உந்தன் புனித மலர் பாதம் தேடி வந்தோம். இறைவன் புனிதரே அந்தோணியாரே, இயேசுவை கரங்கள் ஏந்தினீரே, இயேசுவை கரங்கள் ஏந்தினீரே. இறைவனின் புனிதரே அந்தோணியாரே. இறைவன் படைப்பு எங்கு அழகுமயம், அதில் மனிதன் எத்துணை சிறப்புமயம். இறைவன் படைப்பு எங்கு அழகுமயம், அதில் மனிதன் எத்துணை சிறப்புமயம். அழைத்தல் இறைவனின் கருணைமயம், அழைத்தல் இறைவனின் கருணைமயம். இங்கு புனிதம் நிறைவதில் இன்பமயம், இங்கு புனிதம் நிறைவதில் இன்பமயம். இறைவனின் புனிதர் அந்தோணியாரே, இயேசுவை கரங்கள் ஏந்தினீரே, இயேசுவை கரங்கள் ஏந்தினீரே. இறைவனின் புனிதர் அந்தோணியாரே, இயேசுவை கரங்கள் ஏந்தினீரே, இயேசுவை கரங்கள் ஏந்தினீரே. இறைவனின் புனிதர் அந்தோணியாரே.